மக்கள் அனைவருக்கும் வணக்கம். அந்த காலங்களில் கம்யூனிஸ்ட் சொன்னா ஒரு பொதுவுடைமைவாதி, எந்த விஷயங்களும் பொதுவுடைமை கொள்கையோட பேசக்கூடிய நபர்கள் அப்படின்னு நினைப்பாங்க. இது எதுக்கு நான் இப்போ பேசுறேன்னா, ஜீவானந்தத்தில் ஆரம்பிச்சு பட்டுக்கோட்டையார் வரைக்கும், பாடலாசிரியர் பட்டுக்கோட்டையார் வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லா பேருமே பொது உடைமைவாதிகளாக தாங்கள் என்ன பேசினாங்களோ அப்படியே தான் வாழ்ந்தாங்க. இதையே நான் இப்போ சொல்றேன் அப்படின்னா, இப்போது இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் பாருங்க, அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் அந்த அறிவாலயத்தில் செல்லமாக வளர்க்கக்கூடிய பிராணிகள் தான் என்னை கேட்டேன். வேற எதுவும் கிடையவே கிடையாது. திமுக தூக்கி போடக்கூடிய காசுக்காக எந்த நேரமும் அதனுடைய வாசல்ல காத்திருக்கக்கூடிய ஒரு பிராணி, அவ்வளவுதான். அதுல மிகச்சிறந்த பிராணி எது? தூக்கி போடக்கூடிய காசுக்காகவும் அவங்கள அண்டி பிழைக்கிறதுக்காகவும் இங்கே சூப்பரா வேலை கூடிய அந்த பிராணி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னைய கேட்டீங்கன்னா பர்சனலா யாரை சொல்லுவேன் அப்படின்னா, மதுரை எம்பி சு வெங்கடேசன் ஒருத்தருக்கால, அந்த சு வெங்கடேசன் அவர்கள் தான் மிகச்சிறந்த பிராணி. யாரு? அறிவாலயத்துக்கு. மிக முக்கியமாக மதுரையில் இருக்கக்கூடிய மக்கள் வரக்கூடிய தேர்தல், பாராளுமன்ற தேர்தலில் இந்த நபருக்கு ஏன் ஓட்டு போடக்கூடாதுன்னு தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு மதுரையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு புரியுற மாதிரியே சொல்றேன். அது என்ன அப்படின்னா, மதுரையிலேருந்து தூத்துக்குடி போகக்கூடிய அந்த சாலை இருக்கு இல்லையா, அந்த சாலையில் ரொம்ப காலமாகவே ஒரு இண்டஸ்ட்ரியல் காரிடோர், ஒரு தொழில் பூங்கா ஒன்று அமைக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப காலமாக சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா, இந்த தூத்துக்குடி துறைமுகத்தை நோக்கி உற்பத்தி பண்ண பொருட்களை நம்ம நகர்த்த முடியும்னா நமக்கு என்ன வாய்ப்பு, அதாவது மதுரை மக்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, சுமார் 70 நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யறதுக்கும் 70 நாடுகளிலிருந்து பொருட்களை இறக்குமதி செஞ்சு அதற்கான வர்த்தகம் செய்யறதுக்கும் போதுமான வாய்ப்புகளை அந்த தூத்துக்குடி துறைமுகம் உருவாக்குது. எனவே அந்த துறைமுகத்துக்கும் மதுரைக்குமான இடையிலான சாலை, அந்த மதுரை டு தூத்துக்குடி இடைப்பட்ட இடத்துல ஒரு இண்டஸ்ட்ரியல் காரிடோர் கொண்டு வரும்ன்றது பல காலமாக பல பெரியவர்கள் முன்வைக்கக்கூடிய முக்கியமான திட்டம். எனக்கு தெரிஞ்ச மதுரையில் சொல்லுங்க, ஒரு 2 பெரிய ஃபேக்டரி சொல்லுங்க. எதை சொல்லுங்க நான் சொல்லவா? டிவிஎஸ், இன்னொரு போட்டு ஃபென்னர், இது மட்டும் தானே வருஷம் ஃபுல்லாக இதையே சொல்லிட்டு இருக்கீங்க. அதற்கு முன்பு என்னென்ன ஆலைகள்லாம் இருந்துச்சுன்னா, நூல் ஆலைகள் இருந்துச்சு. நூல் உற்பத்தி பண்ணக்கூடிய பெரிய பெரிய ஆலைகள்லாம் மதுரையை சுற்றி இருந்துச்சு. ஆனால் நிறையா மூடிட்டாங்க. அதுக்கப்புறம் பேப்பர் மில் ஏகப்பட்ட மில்லு மதுரை சுற்றி இருந்துச்சு. ஆனால் எல்லாமே மூடிட்டானுங்க. இப்போவும் எனக்கு தெரிஞ்சு மதுரைக்குள்ள மிகப்பெரிய அளவில் உற்பத்தி நடக்குது. சிறு குறு தொழில்கள், அந்த சிறு குறு தொழில்களில் பேரிங்கில் ஆரம்பிச்சு ஏகப்பட்ட சின்ன சின்ன ஐட்டங்களை மதுரை முழுவதும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொழிலாளர்கள் உற்பத்தி பண்ணுறாங்க. அந்த உற்பத்தி பண்ணக்கூடிய பொருள்களுக்கு உலகம் முழுவதும் சரியான கிராக்கி இருக்கு. ஆனால் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இங்கே ஒரு இண்டஸ்ட்ரியல் காரிடோர் இல்லை. அதாவது இந்த பொருளை சரியான சந்தைக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நமக்கு போதுமான அளவுக்கு இங்கே அடிப்படை கட்டமைப்பு இல்லை. அப்போ அதில் ஆர்வம் காட்ட வேண்டிய பொறுப்பு யார்ட்ட இருக்கு? அது சம்பந்தமாக பார்லிமெண்ட் போய் பேச வேண்டிய பொறுப்பு யார்ட்ட இருக்குது? 5 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தார்கள்? யாரு? சு வெங்கடேசன் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? வாயை திறந்து பதில் சொல்லுங்க. யாரு? சு வெங்கடேசன். வாயை திறந்து பதில் சொல்ல வெக்கமே இல்லாம 5 வருஷம் சும்மா இருந்துட்டு குறையா சொல்லிட்டு இவன் ஓட்டு திரும்ப கேட்க போறியே, நீ என்ன மாதிரி மனுஷன்? 5 வருஷம் உனக்கு நம்பி ஓட்டு போடாத ஒரு மக்கள், அதுக்காக கல்லையா தூக்கி போட்டுருப்பியா? அங்கே ஒரு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் தேவைப்படுது. அங்கே படிச்ச இளைஞர்கள் ஃபுல்லாக ஏதாவது ஒரு மாநிலத்தை நோக்கி நகர்றான், இல்லாட்டி வேறு நகரத்தை நோக்கி நகர்றான். அங்கே ஒரு வாய்ப்பு தேடவே முடியறது இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த இளைஞர் மீது கொஞ்சமா உனக்கு அக்கறைன்னு ஒன்று இருந்துச்சுன்னா நீ என்ன பண்ணிருப்ப? அந்த இண்டஸ்ட்ரியல் காரிடோர் பல வருஷமா பெண்டிங்ல இருக்குது. அது சம்பந்தமா ஏதாவது ஒரு முயற்சி குட்டியா வரலையோட நீ ஏதாவது முயற்சி எடுத்துருமா இல்லையா? முயற்சி எடுக்கவே இல்லை. அதுக்கு பதில சு வெங்கடேசன் அவர்கள் பண்ண வேலை என்ன தெரியுமா? வேற எதுவும் கிடையவே கிடையாது. நீங்க எடுத்து பாருங்க, 2023 ஒவ்வொரு மாதமும், நான் பொய்யும் சொல்லவே இல்லை, நீங்களே எடுங்க, நீங்களே சர்ச் இன்ஜின் கூகுளில் போடுங்க. நீங்க என்ன பண்ணா சு வெங்கடேசன் ஹிந்தி அப்படி மட்டும் போடுங்களேன். ஒவ்வொரு மாசமும் நல்ல செய்தித்தாள் வர்றதுக்காக தனக்கு ஒரு விளம்பரம் தேவைன்றதுக்காக இந்த ஆள் என்ன பண்ணுவாரு? இந்த ஆள் பண்ண வேலை கேளுங்க. நீங்க 2023 செய்தியை மட்டும் படிக்கின்றேன். டிக்கெட்ல ஹிந்தி வந்துருச்சு, ஐயோ ஹிந்தி திணிக்கிறாங்க. எது? ரயில்வே ஸ்டேஷன்ல எவனோ ஒரு கிரிக்கேன் ஹிந்தியில இருந்து ஒரே ஒரு பேப்பரை கொடுத்துட்டான். எல்லா இடங்களையும் ஹிந்தியும் தமிழும் இங்கிலீஷ் சேர்ந்தா வருது. ஒரே இடத்துல தப்பா வந்துருச்சுல, அந்த ஒரே ஒரு டிக்கெட் எடுத்துக்கிட்டு ஐயோ ஹிந்தி திணிக்கிறாங்க ஓன்னு கத்துறான். இப்போ இதெல்லாம் பிரச்சனையா? இந்த பிரச்சனையால மதுரை மக்களுக்கு ஏதாவது பெருசா தீர்க்க போதா நான் கேட்கிறேன். அதுக்கு அடுத்து கேளுங்க, நீங்க நம்புறீங்களோ இல்லையோ இதெல்லாம் நடந்துச்சு. அதுக்கடுத்து எதுக்கு கத்துறாங்க கேளுங்க. அதே தான் இன்னொரு விஷயம், கேஸ் பில் இருக்கு இல்லையா, அந்த சமையல் எரிவாயு கேஸ் பில் ஒருத்தர் கொடுத்துட்டான். அதுல ஹிந்தி இருந்துச்சு, ஐயோ ஹிந்தி திணிச்சுட்டாங்கய்யா, ஹிந்தி திணிச்சுட்டாங்கன்னா வந்துட்டான். யாரு? சு வெங்கடேசன். வேற வேலையே கிடையாது. 4 வருஷம் இந்த ஆளு கூப்பாடு போட்டது தெரியுமா? ஹிந்தியை திணிக்கிறாங்க, ஹிந்தியை திணிக்கிறாங்க, ஹிந்தியை திணிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு சு வெங்கடேசன் பேசின அதிகபட்சமா வார்த்தை 4 நாள் பேசின வேலை இதுதான். ஐயோ ஹிந்தி திணிச்சுட்டாங்க, ஐயோ ஹிந்தியை திணிச்சுட்டாங்க. ஒரு படி மேல போய் என்ன பேசுறான்? இந்த வந்தே பாரத் இருக்கு பாருங்க, வந்தே பாரத் ட்ரெயினா இல்லாட்டி ஹிந்தி ட்ரெயினா? ஏன் அவ்வளவு தூரம் போயிட்ட? வண்டி ஓட்டுறேன் தமிழ்காரனா ஹிந்திக்காரனா? இவன் எங்க வரைக்கும் போயிட்டானா, நீங்க விமானத்தை கொண்டு வந்து மதுரையில் இறக்குன்னு வச்சுக்கவே, அவனை பிடிச்சி விமானம் ஓட்டி
நீ தமிழா இந்தியா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு போயிட்டான். இந்த லட்சணத்துல தான் கடந்த 4 வருஷம் அரசியலே யாரு இந்த சு வெங்கடேஸ்வர அரசியலை இதை வச்சுதான். எதுக்கு தெரியுமா? எல்லாரும் பேப்பர்ல வரணும், பேப்பர்ல வரணுன்றதுக்காக மட்டுமே எதையாவது கிளப்பி விடுறது. அது மட்டும் கிடையாது. 21 நரேந்திர மோடி திட்டி பேசணும்னு வச்சுக்கவே நமக்கு ஒரு பிரபலம் கிடைக்கும். இங்க சிறுபான்மையின மக்கள் அவங்க மத்தியில் ஒரு நல்ல பேர் கிடைக்கும். இதே வேலையா தெரியுது. நீ உண்மையிலேயே மதுரைக்கு ஏதாவது நல்லது போகணும்னு நினைச்சு வச்சுக்கவே இந்த சாகர்மாலா திட்டம்னு ஒன்று அறிவிச்சாரு யாரு? நரேந்திர மோடி அவர்கள். இந்த சாகர்மாலா திட்டம்ன்றத மதுரை மக்கள் மட்டும் கிடையாது, தென் தமிழகத்தில் எல்லா மக்களும் புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா அது உங்களுக்கு தான் நேரடியாக தீவிரமா பயனளிக்கக்கூடியது. அதுல என்ன செய்ய விரும்புகிறார் நரேந்திர மோடி அவர்கள்? எல்லா பக்கமும் திட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 25% பண்ணி முடிஞ்சிச்சு. எல்லா போட்டு வேகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் தங்களுக்கு ஏதாவது கிடைக்காதா அப்படின்னு சொல்லி தேடி போய் அந்தந்த பகுதி எம்பிகள் தங்களுக்கான நிதிகளை வாங்கிட்டு வராங்க. ஆனா இந்த ஆள் அதை பத்தி கவனிக்கவே இல்லை. அது என்ன சொல்லிக்கிறீங்க? அது என்ன அப்படின்னா தூத்துக்குடி துறைமுகத்தை நோக்கி, துறைமுகங்களை நோக்கி சுமார் 150 to 200 கிலோமீட்டருக்குள்ள இருக்கக்கூடிய கிராமங்கள், நகரங்கள், இரண்டாம் தர நகரங்கள் எல்லாத்தையும் இணைச்சு அதுல உற்பத்தி ஆகக்கூடிய பொருள்கள் எல்லாத்தையுமே அந்த துறைமுகத்தை நோக்கி நகர்த்தணும். அந்த துறைமுகத்திலிருந்து எந்த நாட்டுக்கு தேவையோ அந்த நாட்டை நோக்கி நகரணும். இந்த ஒரு கட்டமைப்பை உருவாக்குறதுக்காக சாகர்மாலா திட்டம் ஒரு திட்டத்தை நரேந்திர மோடி அரசு கொண்டு வருது. அதன்படி பார்த்து வச்சுக்கவே அந்த திட்டத்தின் அடிப்படையில் இவர் யாரு இந்த சு வெங்கடேசன் போய் எங்க மதுரைக்கு ஏதாவது பண்ணுங்க நின்றுதான் வச்சுக்கவே இந்த இண்டஸ்ட்ரியல் கார்டு விஷயம் இருக்கு பாருங்க, எளிமையா முடிச்சிருக்க முடியும். அதை இந்த ஆள் கண்டுக்கவே கிடையாது. அதை இந்த ஆள் கண்டுக்கவே கிடையாது. ஏன்னா இந்த ஆளுக்கு அடிப்படையில் அதை பத்தி யோசிக்கிறதுக்கு நேரமே கிடையாது. உங்க எல்லா பேருக்கும் ஒரு டேட்டாவை சொல்லிட்டு 3வது விஷயத்துக்கு போறேன். அது என்ன அப்படின்னா நீங்க தூத்துக்குடி துறைமுகம்ன்றது எவ்வளவு சாதாரண இட போறீங்கன்னு தெரியல. தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்து எனக்கு தெரிஞ்சு 12.31 மில்லியன் டிஎஸ்சி யூனிட் வெளியேறுது. ஒரு டிஎஸ்சி யூனிட்ன்றது 24,000 கிலோ வச்சுக்கோங்க ஏறக்குறைய. ரொம்ப எளிமையா புரியுதுக்காக சொல்லிக்கலாம். ஒரு கண்டெய்னர் இருக்குமா, நீங்க அந்த ஷிப் அதாவது அந்த பெரிய பெரிய கப்பல் போகும்போது உள்ள கண்டெய்னரா இருக்கும். அதுல 20 அடி கண்டெய்னர், அப்புறம் 40 அடி 60 அடி இப்படி கண்டெய்னருடைய அகலங்கள் நீளங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுல 20 அடி கண்டெய்னர் இருக்கு இல்லையா, அதுதான் ஒரு டிஇசி அப்படி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு எளிமையா புரியுதுக்காக சொல்றேன். ஒரு டிஇசின்றது ஒரு கண்டெய்னர், அதுதான் ஒரு யூனிட். ஒரு 20 அடி கண்டெய்னர்ன்றது ஒரு யூனிட் வச்சுக்கோங்க. சும்மா 12.31 மில்லியன் ஏறக்குறைய 1,23,00,000 யூனிட்டை அந்த துறைமுகத்திலிருந்து இறக்கி ஏற்றுறோம். அப்ப அந்த துறைமுகம் சாதாரணப்பட்டது கிடையாது. அந்த துறைமுகம் உங்க எல்லா பேருக்கும் போதிய அளவுக்கு வாய்ப்புகளையும் போதிய அளவுக்கு உங்களுக்கு வருமானமும் கொடுக்க வல்லது. எப்ப உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் சம்பந்தப்பட்ட அதாவது தொழில் சம்பந்தப்பட்ட வளர்ச்சி இருந்தா அது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அங்கே இருக்கு, அதுக்கான போதுமான வசதிகளும் இருக்கு. ஆனா அதுல அக்கறைப்படுறது ஆளக்கான. அப்ப இதுல ஏதாவது கவனம் செலுத்தக்கூடிய ஒரு எம்பி அதாவது ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக சு வெங்கடேஷ் அவர்கள் செயல்பட்டாங்கன்னா கிடையாது. அந்த ஆள் செஞ்ச வேலை 2வது வேலை ஒன்று இருக்கு. முதல் எப்படி ஹிந்தி எதிர்ப்பு தெரிஞ்சானா இன்னொரு வேலை ஒன்று பாப்பாப்ல என்ன கேளுங்க, என்னன்னு எடுத்து பாருங்க. நான் சொல்றது உண்மையில உங்களுக்கே தெரியும். அது என்னன்னா 4 வருஷம் 3 வருஷம் இந்த திமுக ஆட்சி அது வந்துச்சுல, வந்ததுக்கு அப்புறம் இங்க எவன் அமைச்சர் யாரு திமுக அமைச்சர் முக்கியமாக தலைமை குடும்பம் பாருங்க, அவங்க பின்னாடியே தெரிய வேண்டியது. அவங்க பின்னாடியே தெரிஞ்சு முக்கியமான ஒரு விஷயத்தை சாதிச்சுக்கிட்டாரு. அது என்னன்னு கேளுங்க. அது என்ன அப்படின்னா இந்த ஒரு 4 புத்தகங்கள் இருக்காங்க. அந்த புத்தகத்தை எல்லா அரசு லைப்ரரியிலும் கொண்டு போய் சேர்க்கணும். எல்லா கவர்மெண்ட்டுடைய ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் இருக்கு அதுலயும் கொண்டு விற்கணும். தமிழகம் முழுவதும் 4,000 சொச்சம் லைப்ரரி இருக்குது. அதை தவிர அரசு சார்புடைய பல்கலைக்கழகங்கள் பள்ளிக்கூடங்கள் இது எல்லா இடங்களையும் இவரோட புத்தகங்களை கொண்டு போய் சேர்த்தாருன்னு வச்சுக்கோங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 காப்பியா தேவை. அந்த 10,000 காப்பில இவருக்கு ராயல்ட்டியா ஒரு 700 ரூபாய் கிடைச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரே ஒரு வருஷத்துல இவரால் 70 to 80 லட்சம் ரூபாய் உட்கார்ந்த இடத்துல சம்பாதிக்க முடியும். அதே மாதிரி 4 புத்தகத்துக்கு வித்தா நமக்கு என்ன ஆச்சு, சொத்து சேர்த்தமா குடும்பத்தை காப்பாற்றமா இருக்க மாட்டாம அந்த வேலையை கரெக்டா பார்த்தாப்ல. அந்த வகையில சொல்றேன், தன்னுடைய பேச்சுக்கும் பொது உடைமை கொள்கைகளை தன்னுடைய பேச்சுக்கும் தன்னோட வாழ்வுக்கும் எந்த டிஃபரன்ஸும் இல்லாம எந்த வித்தியாசமும் இல்லாம வாழ்ந்ததெல்லாம் 1960, 70களில். ஆனா இப்ப இருக்கிற கம்யூனிஸ்ட் காம்பாரு யார் நக்கி பொழைக்கிறது அதுல மிக முக்கியமான ஆளு இந்த சு வெங்கடேசன். இந்த காரியத்தை சாதிக்கிறதுக்காக திமுக பின்னாடியே தெரியா மனுஷன். திமுக பின்னாடி தெரிஞ்சா மட்டும் கிடையாது, ஒரு படி மேல போய் இவர் கம்யூனிஸ்ட் கட்சின்றதை மறந்துட்டியா மனுஷன். 24 திமுக சொம்பு அடிக்கிறது ஒரு வேலை, சொம்பு தூக்குற ஒரு வேலையை பார்த்துட்டு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம 5 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப மதுரைக்குள்ள இவரால் ஓட்டு கேட்டு வர முடியுதுன்னா மதுரை மக்களை பார்த்தா இந்த ஆளுக்கு எப்படி தெரியுது, வடிகட்ட முட்டாள்கள் தெரியுதா? சு வெங்கடேசனுக்கு வடிகட்ட முட்டாள் தெரிஞ்சதுனாலதான் உங்களை திரும்ப எந்த கூச்சமும் இல்லாம அந்த ஓட்டு கேட்க முடியுது. எதுக்கு? அடுத்த 5 வருஷத்துக்கு புத்தகம் விற்கிறதுக்கா? அப்படியே 5வது விஷயத்துக்குள்ள நுழைறேன். மதுரையை பொறுத்த வரைக்கும் மதுரை ஆகட்டும் மதுரை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளாகட்டும் எல்லா இடங்களுமே விவசாய பூமிகள். விவசாயத்தையும் விவசாயம் சார்ந்த தொழில்களையும் நம்பியிருக்கக்கூடிய மக்கள் தொகை என்றது அதிகம். இந்த மலர்கள் சார்ந்த விவசாயம், அதுக்கப்புறம் சிறு தானியங்கள், அப்ப கம்பு சோளம் இருக்கு இந்த மாதிரி சிறு சிறு தானியங்கள், இதுதான் பெரிய அளவில் மதுரை சுற்றி இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு போதுமான அளவுக்கு வருமானம் தரக்கூடியது. அப்போ முதலாவது இளைஞர்கள் மற்றும் படித்தவர்களுக்கான விஷயத்தை பேசியாச்சு.
அடுத்து விவசாயிகள் விவசாயம் சார்ந்த பூமின்றதுனால விவசாயிகள் விவசாய தரப்பில் இருக்கக்கூடிய உண்மையான கோரிக்கைகள் என்ன, அது எந்த அளவுக்கு இவர் குரல் கொடுத்தார் அப்படின்னா, இப்போ எடுத்துக்காட்டுக்கு சிறு தானியங்கள் இருக்குல்ல, மில்லட், இந்த மில்லட்டை பொறுத்த வரைக்கும் நேஷனல் மில்லட் மிஷன் ஒன்று நரேந்திர மோடி அவர்கள் முன்வைக்கிறார். நேஷனல் மில்லட் மிஷன் சொல்லிட்டு. ஏன்னா சிறு தானியங்கள் வழியாக அந்த உணவை எடுத்துக்கிற பழக்கம் பெரிய அளவில் இந்தியா முழுவதும் பறந்து விரியணும். அது மட்டும் கூட தெற்காசியா முழுவதும் இந்த மில்லட் மிஷன் இல்லையா, இதன் மூலமாக இந்தியா ஒரு பெரிய ஏற்றுமதியில் இறங்கணும் அப்படின்றது நரேந்திர மோடி தலைமையான இந்த அரசுடைய மிகப்பெரிய எண்ணம்னு வச்சுக்கோங்க. அது சார்ந்த தொழில்களுக்கு பெரிய லெவலில் ஊக்கத்தொகையாகவும் அது சார்ந்த தொழில்களுக்கு பெரிய அரசாங்க உதவிகளும் மானியங்களும் கிடைக்குது. அதை எடுத்துக்கொண்டு சேர்க்கிற பொறுப்பு யார்ட்ட இருக்கு? ஒரு டிஸ்ட்ரிக்டோட ஒட்டுமொத்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சியில் கலெக்டருக்கு எந்த அளவுக்கு பங்கு இருக்கோ அதே அளவுக்கு ஒரு எம்பிக்கு பங்கு உண்டு. அந்த மாவட்டம் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடையணுன்றதுல அவங்க ஒவ்வொரு மாதமும் உட்காந்து இது சம்பந்தமா விவாதம் பண்ணணும். அப்படி விவாதம் பண்ணக்கூடிய ஆளா இருந்தா, இந்த சு வெங்கடேசன் விவாதம் பண்ணக்கூடிய ஆளா இருந்தா, இந்த நேஷனல் மில்லட் மிஷன் இல்லையா, இது சம்பந்தமா ஏதாவது ஒரு வார்த்தையாவது பார்லிமெண்ட்ல பேசியிருப்பார். ஒன்னு கூட பேசல. அவர் பேசுறது சொல்லவா, திமுகவுக்கு கோடி பிடிக்கிறது, ஹிந்தி எதிர்ப்பு, திமுக ஆதரிச்சு பேசுறது, பாஜக எதிர்த்து பேசுறது, இது உன் வேலையா? உன்னை வெற்றி பெற வச்ச மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறமா இல்லையா? நான் கேட்கிறேன். இதற்கடுத்து மதுரை முழுவதும் இருக்கக்கூடிய மதுரை சுற்றி இருக்கக்கூடிய பூ வியாபாரிகள் இருக்காங்களே, இந்த பூ வியாபாரிகள் எல்லாரும் சொல்றீங்களுக்கு ஃப்ளோரிகல்ச்சர் மிஷன் ஒன்று, இதுவும் நரேந்திர மோடி அவர்கள் தான் முன்வைக்கிறாரு. அதாவது வாசனை திரவியங்கள் ஆரம்பிச்சு உலகம் முழுவதும் தேவையான மலர் ஏற்றுமதிகளை, இதில் ஒரு பெரிய வேலை வாய்ப்பு இருக்கு. ஆனால் அந்த வேலை வாய்ப்பு ஏனோ இந்தியாவில் பெரிய அளவில் எடுபடவே இல்லை. அது முக்கியமாக நல்ல மலர் உற்பத்தி இருக்கக்கூடிய மதுரை போன்ற பகுதிகளில் இந்த மிஷன் நல்ல நடைமுறைக்கு வரணும் அப்படின்றது மத்திய அரசுடைய மிக தீவிரமான எண்ணம். அதை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு கொஞ்சமாவது உங்களுடைய பிரதிநிதிகள், அதாவது உங்களை சார்ந்த மக்கள் பிரதிநிதிகள் இருக்காங்க, நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அவங்க யோசிக்கணும். நீங்க உழைக்கிறீங்க, நீங்க நல்லா தான் உழைக்கிறீங்க, ஆனால் உங்க பொருளுக்கு சர்வதேச அளவில் சரியான விலை கிடைச்சா நீங்க பெரும் கோடீஸ்வரரா மாற முடியும். யார்? விவசாயம் செய்யக்கூடிய முக்கியமாக பூ வியாபாரிகள், மதுரையை சேர்ந்த பூ வியாபாரிகள் சொல்றேன், நீங்க எல்லாரும் கோடீஸ்வரர்களாக மாற முடியும். அதுக்கான வாய்ப்புகளும் இங்க இருக்கு. ஆனா அந்த வாய்ப்புகளை கொண்டு வந்து சேர்க்கிற பொறுப்பு இருக்கக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அதை செய்யாம 24 உங்களை வச்சு அரசியல் பண்ணியிருக்கான் பாருங்க, அதுதான் அவனுடைய பெரிய சாபம். அவனை நீங்க நம்புறீங்க பாருங்க, அது அவங்களோட பெரிய பாவம். அது மிக முக்கியமானது இந்த சு வெங்கடேசன் ஆள். கடைசியா மதுரையை சுற்றி விவசாயம் சார்ந்த மக்களுடைய மிகப்பெரிய தேவை என்ன அப்படின்னா எண்ணெய் வித்துக்கள், அதாவது ஆயில் சீட் இருக்கு இல்லையா, இது அதிகமாக போடுறாங்க. அதாவது வேர்க்கடையில் ஆரம்பிச்சு எள்ளு வரைக்கும் இது வந்து தென் தமிழ மக்களுமே அதிகம் தான் வச்சுக்கோங்க. இது சார்ந்த ஒரு முக்கியமான திட்டமும் இருக்கு. அது வந்து MNEO. இந்த MNEO திட்டம்ன்றது முழுக்க இந்த எண்ணெய் வித்துக்கள் இருக்குல்ல, இதன் வழியாக இருக்கக்கூடிய எண்ணெய்கள், அந்த எண்ணெயின் அடிப்படையில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட், அதாவது இது சம்பந்தப்பட்ட விவசாயிகளுக்கு எப்போ நல்ல வருமானம் கிடைக்குமா அந்த குறிப்பிட்ட எண்ணெய் வித்துக்களை வாங்கி அதை பொருளாக மாற்றி ப்ராடக்டை மாற்றி ஏற்றுமதியோ இல்லாட்டி சந்தைக்கோ கொண்டு போறாங்க பாருங்க. அப்படிப்பட்ட தொழில்கள் வந்தா மட்டும்தான் அவங்களுக்கு நல்ல விலை கிடைக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உலகம் முழுவதும் தேவை இருக்கு. அவருடைய எண்ணெய் தேவையும் இருக்கு. அவருடைய உற்பத்தி ஆலைகள் வர்றதுக்கு போதிய கவனத்தை உங்களுடைய எம்பி பாராளுமன்ற உறுப்பினர் செய்யறதே கிடையாது. அந்த ஆளுக்கு முக்கிய நோக்கமே அவர் எழுதின புத்தகத்தை வாங்கி வித்து எங்கேயாவது அதுலயே காசு சம்பாரிச்சு எப்படியா செட்டில் ஆகும். அதுக்காக அந்த ஆளு 4 வருஷமா திமுக பின்னாடியே தெரிஞ்சான். இதுல கடைசி விஷயம் என்ன அப்படின்னா, நான் நிறைய பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாய்க்கிலேயே கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம மத்திய அரசு திட்டம்னா நான் செஞ்சேன்னு வந்து நிக்கிறாப்ல. அந்த தெப்பக்குள்ள சுத்தி இருக்கு பாருங்க, அங்கெல்லாம் நான் விளக்கு போடுறதுக்கு நான் தான் காரணம், நீ விளக்கு பிடிக்கிறது தான் காரணம், சும்மா பொத்திக்கிட்டு போறியா அப்படின்னு நீங்க இந்த எம்பி தாராளமா சொல்லலாம். ஏன் அப்படின்னா அதெல்லாம் மத்திய அரசு திட்டம். மத்திய அரசு திட்டத்தெல்லாம் கொண்டு வந்து இவர் லேபிள் ஒட்டுறாப்ல, நான் தானே காரணம். கிடையவே கிடையாது. மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய சிறு கிராமங்கள் பிற கிராமங்களுக்கு மத்திய அரசு நிதியிலிருந்து ஏறக்குறைய சுமார் 180 கோடி அளவுக்கு சாலைகள் போடப்பட்டிருக்கு. அந்த சாலைகள் எல்லாமே மத்திய அரசின் பிரதமர் நிதிக்கு கீழே தான் போடப்பட்டிருக்கு. இவர் போய் கேட்டு தூக்கிட்டு வந்து இங்க இவரே போட்ட மாதிரி வச்சிருக்காப்ல, அது உண்மை கிடையாது. அதுக்கப்புறம் எய்ம்ஸ் வச்சு குறை சொல்லியிருக்காப்ல. இந்த எய்ம்ஸ் வச்சு குறை சொல்ற எல்லாத்தையும் நான் சொல்றீங்க, இது தெளிவாக சொல்லிக்கிறேன். அது என்ன அப்படின்னா, இந்த எய்ம்ஸ்ன்றது இந்தியாவில் எப்படி இயங்குது, அதோட கட்டமைப்பு என்ன, டெல்லியில் கூட எய்ம்ஸ் மட்டும் இருங்க, அதோட கட்டமைப்பு எவ்வளவு பெருசு தெரியும். அதை கொண்டு வந்து ஒரு இடத்துல நிறுவி அதை கட்டமைச்சு உள்ள கொண்டு வரது அசாத்தியமான வேலை. அந்த வேலை காலதாமனம் ஆனா பரவாயில்ல, கொஞ்சம் காலதாமனம் பிரச்சனை கிடையாது, ஆனா அந்த வேலை சரியா நடந்து முடியணும். ஆனா அதுல நம்ம மதுரை மக்கள் எல்லாம் கவனிக்க வேண்டிய விஷயம்னா, தமிழ்நாட்டுக்குள்ள ஏதாவது வருதுன்னு வச்சுக்கவேன், அது எல்லாமே சென்னைக்கு போயிடும். நம்ம என்ன சொல்லணுமா, எல்லாமே தமிழ்நாடு கொடுத்துருக்கு, தமிழ்நாட்டுக்கு வருது, எதுவும் வராது, எல்லாம் சென்னைக்கு போயிடும். முதல் முறையா இவ்வளவு பெரிய விஷயம் மதுரையை நோக்கி வருது. இதன் வழியாக நீங்க எழுதி வச்சுக்கோங்க, அடுத்து 30 வருஷம் மதுரை இதன் மூலமாக ஒரு பெரிய மெடிக்கல் டூர் இருக்குல்ல, அதாவது மருத்துவம் சார்ந்த பயணங்கள் வெளிநாடுகளாகட்டும்
பிற மாநிலங்களாகட்டும் பிற மாவட்டங்கள் இதெல்லாம் பயணப்பட்டு மதுரையில் வந்து சிகிச்சை எடுத்துட்டு போகும்னு வந்து தங்கி போகக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும். எனவே இது ஒரு முக்கியமான மெடிக்கல் டூருக்கான முக்கியமான பாயிண்டா மாறும். இன்னும் 5 வருஷத்துல அது சாத்தியப்படும். எனவே இந்த எய்ம்ஸ் இந்த சு வெங்கடேசன் என்ன குறை சொல்லி தெரியுவேன், ஆனா வந்த வகையில நடைமுறைப்படுத்தி வேகம் முடிக்கின்ற வகையில நாம அதை உண்மையிலேயே உள்ளார்ந்து பாராட்டி ஆகணும். சு வெங்கடேசன் போன்றவர்களுக்கு அது வந்ததுல ஒரு பெரிய காழ்ப்புணர்ச்சி. அதுக்காக என்ன தெரியுமா, ஏதாவது குறை சொல்லிட்டே தெரிவானுங்க. அதான் நீ காதலே வாங்காதீங்க. 1 வருஷம் 2 வருஷம் லேட்டான பிரச்சனை கிடையாது, அது கண்டிப்பா வந்து தீரும். இப்ப பதிவோட இறுதியாக வரலாம். எனவே இந்த சு வெங்கடேசன் எம்பி இருக்கார் இல்லையா, கம்யூனிஸ்ட் எம்பி, அவரால் வாய் மட்டும்தான் பேச முடியும், வாய் கிளிய உங்களுக்கு கதை சொல்ல முடியும். ஆனா நடைமுறையில் எந்த சாத்தியமும் கிடையாது. தன்னோட புத்தகத்தை எங்கேயா விற்கலாம்னு ஒரு புத்தக வியாபாரி மாதிரி தெரியாரு அந்த ஆளு. இன்னும் சொல்ல போனா ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் திமுக காரன் சொம்பு அடிக்கிறானா இல்லையோ, இந்த ஆள் முதல் சொம்பு தூக்கிட்டு ஓடுவாப்ல. அந்த லட்சணத்துல அவர் இருக்காரு. அவர் அப்படியே எடுத்துட்டு போறாரு. 5 வருஷம் எந்த வேலையும் பார்க்கல, நீ வீட்டிலே இரு ராஜா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு ஓட்டு போடணும் இன்னும் தெளிவா சொல்லணும்னா, மதுரையுடைய கிழக்கு பகுதியில் எனக்கு ஓட்டு இருக்கு. நானே சொல்றேன், நான் யாருக்கு ஓட்டு போட விரும்புறேன்னு நினைக்கிறேன்னா, நான் இப்ப சொல்ல மதுரையில் ஒரு இண்டஸ்ட்ரியல் காரிடோர் வரணும், தொழில் வளர்ச்சி கொஞ்சமா நடக்கணும். மத்திய அரசுடைய திட்டங்கள், முக்கியமாக இந்த விவசாயம் சார்ந்த திட்டங்கள் இல்லையா, அதை மத்திய அரசு வாங்கிட்டு வந்து இங்கிருடைய விவசாயிகள் ஆகட்டும், இங்கிருடைய மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு ஒரு மனிதர் தேவை நமக்கு. அதாவது மத்திய அரசுல போதுமான அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற அளவுக்கு, போதுமான அளவுக்கு அதை வாங்கிட்டு வர அளவுக்கு எனக்கு ஒரு நபர் தான் தேவையை ஒழிய, எனக்கு திமுக தேவை, அதிமுக தேவை, அந்த கட்சி தேவை, இந்த கட்சி தேவை, எதுவுமே தேவையில்லை. நான் தேர்வு செய்யப்படுற நபர் மத்திய அரசோட இணக்கமா இருக்கணும், எனக்கு தேவையானதை வாங்கிட்டு வரணும். எனக்கு தெரிஞ்ச மத்திய அரசு பாஜக தான் வெற்றி பெறணும் வச்சுக்கோங்க. எனவே பாஜக வெற்றி பெற்று நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் ஆனதுமே அந்த அரசை இணக்கமா போய் எனக்கு வாங்கிட்டு வரதுக்கு எனக்கு தெரிஞ்சு மதுரையுடைய சரியான வேட்பாளராக யார் இருக்க முடியும் அப்படின்னா சீனிவாசன், ப்ரொஃபசர் சீனிவாசன் அவர்கள் பாஜக சார்பாக நிற்கிறாரு. அவர் வெற்றி பெற்றாலே போதும். அவர் தான் ஓட்டு போட விரும்புகிறேன். ஏன்னா மதுரை மக்களுக்கு அதுதான் புத்திசாலித்தனமானதாக இருக்க முடியும். அந்த தேர்வு தான் சரியானதாக இருக்க முடியும். வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர, தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. இனி பயம் எதற்கு?